இந்த கேட்டை வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு சாக்கில் கட்டி கொண்டு போய் வாய்க்காலில் போட்டிருக்காங்க. தப்பிச்சு வந்து வீட்டுக்கு வந்து இறந்து போயிருச்சான். என்ன கொடுமையை பண்ணியிருக்காங்க. நொச்சியம் நம்பர் 1 டோல்கேட்டு திருச்சியாம். அவங்க வீட்டில் ஏற்கனவே பார்வை வந்து எல்லா கேட்ஸும் இறந்து போகுது. டெய்லி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கேட்டாக தூக்கிட்டு எல்லாமே இறந்துருச்சு. இவன் சிக்காகாமல் இருக்கான், இவன் கொஞ்சம் வெளியில் இருக்கட்டும்னு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வெளியில் விட்டுட்டு எல்லா கேட்ஸையும் ஹாஸ்பிட்டலுக்கு டெய்லி அவங்க போயிட்டுருக்காங்க. ஐவி போட்டுட்டு விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களாம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து பார்த்தா இவனை காணுமா. தேடி தேடி பார்த்துட்டேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்க பூஜை பண்ணும்போது இவன் உள்ளே போனான்னு அடித்து கொண்டே போட்டிருக்காங்க. அந்த சாக்கெல்லாம் கிழிச்சு 2 நாளாக அவன் ட்ரை பண்ணி வெயிலில் கிடந்து பசி பயத்தில் கிடந்து சாக்கெல்லாம் கிழிச்சு காலில் நகமெல்லாம் இல்லாமல் உடஞ்சி உடம்பு ஃபுல்லாக சேறு சகதியமாக பின்னாடி எல்லாம் மோஷன் போய் அதெல்லாம் இந்த வாலில் ஒட்டி அப்படியே கட்டி போட்ட மாதிரி கிடந்து தான் வந்திருந்தானா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மூச்சு திணறி இறந்துட்டானா. அவன் தப்பிச்சு வீடு வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கான். அங்கே இருக்கிற ஒரு குட்டி பாப்பா தான் சொன்னிச்சேன் அவனை சாக்கில் கட்டி கொண்டே போட்டாங்கன்னு. வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது வந்துட்டான்னு அடிச்சிருக்காங்க. வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது அறிவுக்கட்ட முட்டா பசங்களா, நீங்கள் எந்த சாமியை தேடி பூஜை பண்ணீங்களோ அந்த சாமியே இந்த இந்த புள்ள ரூபத்தில் வந்திருக்கலாம் உங்கள் வீட்டுக்கு. இதை போய் அடித்து கொண்டிருக்கீங்களாடா. அந்த சாமியை அடித்து கொண்டுட்டு நீங்கள் எந்த சாமிக்கிட்ட பூஜை பண்ணீங்க. உங்கள் வீட்டில் மூதேவி தான் வந்து நடு வீட்டில் உட்காந்துருக்கோம். இதை அடித்து கொண்டு இருக்கானுங்க. நோய்கிட்டேருந்து காப்பாற்ற போய் இப்படி ஒரு கொடூரமாக அவனை கொண்டு இருக்கானுங்க. அதுக்கு பேசாமல் நோய் வந்தே அவன் செத்துருக்கலாம். நீங்கள் யாரும் இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. அப்படி ஏதாச்சும் இருந்தாங்க போனால் உங்களை ஏதாச்சும் கேஸ் ஃபைல் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ணி என்ன பேசுறதுன்னு தெரியல. ரொம்ப பதட்டமாக இருக்குது. 3 வருஷமாக செல்லமாக வளர்த்த ஒரு பொண்ணு இன்னைக்கு இப்படியாப்பட்ட முறையில் இறந்துருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.